அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமான டாபிக் நிறையா இருக்குது. அது போக சில அதிர்ச்சியான டாப்பிக்கும் இருக்குது. அதனால் வீடியோக்குள்ளே வந்தவங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்னன்றதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நான் வந்து காலையில் போட்டிருந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஐயா ஐபிஎஸ் அவர்கள் வந்து அவருடைய அந்த ஒரு சர்வே எடுத்து கொடுத்ததுக்கப்புறமா அதிகப்படியான மண்டலங்களை யார் கைப்பற்றுவார் அப்படின்ற ஒரு இடத்துல முக்கியமாக அறிவாலயத்தில் பயங்கர மீட்டிங் போயிட்டுருக்கு. இந்த ஐபிஎஸ் அவர்களுடைய உண்மையான சர்வே வெளியே வந்ததுக்கப்புறமா எல்லா கட்சிகளுக்காருக்கும் வந்து அடிவயத்தில் புளிய கரைச்சிருச்சுன்னு சொல்லணும். இன்னைக்கு காலையில் முக்கியமான டாப்பிக்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா பன் டிவி. எல்லாருக்கும் தெரியும், அந்த சூரிய பன் டிவி உங்களுக்குலாம் தெரியும். அந்த டிவியில் காலையில் ஒரு டாபிக் போட்டுட்ருக்கான், தமிழ்நாட்டோட தலையெழுத்தே மாறப்போகுது அப்படின்னு. எப்படி இருக்கிற ஆட்சி அப்படின்றது கவுந்து தமிழ்நாட்டுக்கு புதிய தலைப்பு, ஒரு புதிய தலையெழுத்தே வரப்போகுது அப்படின்ற மாதிரி சூப்பரான டாப்பிக்கில் பயங்கரமாக வீடியோஸ்லாம் போயிட்டுருக்கு. இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, என்னடா அது இந்த பன் டிவிக்காரங்களுக்கே ஓனரை பிடிக்கல போல, வேற ஓனர் தேடுறாங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கு இருந்துச்சு. உண்மையிலே அவ்வளோ பெரிய டாப்பிக்குங்க அது. தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த தலையெழுத்தும் மாறப்போகுது அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கி சென்னை மண்டலம் மற்றும் மிகப்பெரிய அளவில் இருக்கிற மதுரை மண்டலம், இந்த இரண்டு மண்டலத்திலையும் ஒரு சீட்டு கூட விடாமல் தமிழக வெற்றி கழகம் தட்டி தூக்குது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சர்வேல வந்திருக்கிற ஒரு தகவல். இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னைக்கு காலையில் அதிகமாக நியூஸ் பகிரப்பட்டு வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இந்த குதிரை பேரம் கூவத்தூர் விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அந்த கூவத்தூர் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்ஸை வந்து விலை பேசி அவங்களுக்கு பணம் இதெல்லாம் கொடுத்து ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் கூவத்தூரில் நடந்தது 2017. இது யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சம்பவம் தமிழக வெற்றி கழகத்துக்கு நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் வேட்பாளர்களை வேற கட்சிக்காரங்க, அதாவது சும்மா பணம் கொடுத்து நம்ம வேட்பாளர்களை கூட்டிகிட்டு போக முடியாது, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கடத்தலின் பேரில் கூட்டிகிட்டு போய் அவங்கள வந்து அந்த ஒரு கையெழுத்து இதுக்கெல்லாம் வாங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக இன்னைக்கு தமிழக வெற்றி கழக சார்பில் பல்வேறு வகையான விடுதிகள் மற்றும் ரெசார்ட்டுகளை தேடி அலையும் போது எதுவுமே வந்து முன் வரல. என்னன்னா, இப்போ ஒரு ரெசார்ட் கொடுக்குறாங்கன்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும், அந்த 4 செரட்டன் ஹோட்டல் வந்து மாமல்லபுரத்தில் இருக்குது. இது வந்து விஜய் அவர்களுடைய ஏதாவது ஒரு நிகழ்ச்சினா அங்கே தான் நடக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி வெளிநாட்டு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் தங்கி இருந்துகிட்டு இருக்காங்க. இது தமிழக வெற்றி கழக சார்பிலேருந்து போய் அந்த ஹோட்டலை ஃபுல்லுமே வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் வாடகைக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி அங்கே இருக்கிறவங்கள நம்ம போக சொல்ல முடியாது, அவங்களுக்கான டேட்ஸ் இருக்குது. இது போக மித்த பெரிய பெரிய ஹோட்டல் ரெசார்ட்ஸ்லாம் பேசும்போது சில ரூம்கள் தான் வாடகைக்கு இருக்குது, ஒட்டுமொத்தமாக தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வருது. இதனால பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அல்லது செங்கோட்டையன் அவர்களுடைய முக்கியமான பில்டிங்ஸ் மற்றும் அவங்களுக்கு சொந்தமான சில நிறுவனங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால 234 வேட்பாளர்களையும் அங்கே தங்க வச்சுக்கலாம், நல்லா இருக்கும், அதாவது ஜெயித்து வர வேட்பாளர்களே அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கிய தீவிர பிளான்ல விஜய் அவர்கள் இறங்கியிருக்காரு. இப்போ வரைக்கும் இடத்த சொல்லலை, அதுதான் வந்து மிகப்பெரிய ரகசியம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதனால பார்த்தீங்கன்னா இப்போ என்ன, விஜய் அவர்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லாமல் போச்சா? வேட்பாளர்களை வந்து இப்பெல்லாம் வந்து கூப்பிடுறாரு, என்னங்க புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் தெரியுது, சில தருதலைகள் போட்டு உருட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் சொல்ல வந்த விஷயம் அது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் வேட்பாளர்களை நீங்க பத்திரமா இருங்கன்னு சொல்றது வந்து அவர்களுடைய உயிர் பயத்துக்காகவும் அவங்க குடும்பத்துக்குடைய உயிர் பயத்துக்காகவும் மட்டுமே தவிர வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. ஏன்னா தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் எதுக்கும் வந்து விலை போகிற ஆட்களும் கிடையாது அப்படின்றனால இது ஒரு பக்கம் நிறுத்திடுவோம். இப்போ முக்கியமான விஷயமா இன்னைக்கு காலையில் நமக்கு வந்த தகவல் நான் சொல்லிடுறேன். 2 தொகுதிகள். முதல் தொகுதி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களுடைய போடிநாயக்கனூர் தொகுதியில் ஏடிஎம்கே சார்பில் ஓபிஎஸ் அவர்கள் வந்து பல தடவை ஜெயிச்சிருக்காப்புல. அவர் வந்து அந்த இடத்துல அந்த ஏரியாவுடைய செல்ல பிள்ளைன்னு சொல்லலாம். அவ்வளோ தூரம் வந்து அந்த கட்சிக்கு ரெட்டலையில் நின்று பயங்கரமாக ஜெயிச்சுட்டு வந்தவர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் டிஎம்கேல நின்று களம்காணு பல்வேறு வகையான பணங்கள் வந்து வாரி வழங்கியிருக்காருன்னு சொல்லணும். இவ்வளோ நாள் அமுக்குன காசப்புறம் இறக்கி விட்டுருக்காப்புல. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏடிஎம்கே சார்பில் இல்லாமல் இந்த தடவை டிஎம்கே சார்பில் நின்று நம்ம ஜெயிச்சே ஆகணும், இல்லைன்னா நமக்கு மானம் போயிருமே, எப்படியாவது உதயசூரியன் நம்ம நின்று ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான ஒரு முயற்சிகளை கையெடுத்து பெட்டிகளை மாற்றிடலாமா, வேட்பாளர்களை விலைக்கு வாங்கலாமா, தமிழக வெற்றி கழக பூத் ஏஜென்ட்டுகளை விலைக்கு வாங்கலாமான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நியூஸை வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி தமிழக வெற்றி கழக சார்பில் இருக்கிற பூத் ஏஜென்ட் அப்படின்றவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்களுக்கு விலைக்கு போயிடுவாங்களா அப்படின்றது போடிநாயக்கனூர் மக்களுடைய ஒரு பெரிய தகவலாகவே வந்துட்டுருக்கு. துளி அளவு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எதையாவது கவ்வை கொடுத்து அடிச்சு விடுவோம், ஓடி போயிருன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தேனியில் நடந்திருக்கு.
அடுத்த தொகுதி பார்த்துக்கோங்க மதுரை, முக்கியமான தொகுதி. மதுரையில் இருக்கிற 10 அந்த மண்டலங்களையும் கைப்பற்றுறதுக்கு 5 மண்டலங்களை கைப்பற்றுறதுக்கு மிகப்பெரிய ஒரு சதிவலை நடந்துட்டுருக்கு. தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் மொத்த மதுரையுமே தட்டி தூக்க போகிறாங்க. இன்றைக்கி செல்லூர் ராஜு வந்து மதுரையில் ஒரு பெரிய ஆள், அவர் வந்து பல தடவை ஜெயிச்சிருக்கிறாரு. எப்படி நம்மளுடைய ஓபிஎஸ் அவர்களோ அதே போல் தான் செல்லூர் ராஜு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி அவர் வந்து அந்த தொகுதியில் தோக்குற அளவுக்கான சின்ன சர்வே ஒன்று ரிலீஸ் ஆன உடனே இங்கே பயங்கர வேலையை வந்து மதுரையில் பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களை விலைக்கு வாங்குவோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 500 கோடி அளவுக்கு பேரம் பேசினதை அங்கே இருக்கிற சில பேர் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியோ அனுப்பிச்சிருக்காங்க. அது நம்மளுக்கு போட வேணான்னு சொன்னனால தான் நாங்கள் போடலை, இல்லாட்டினா ஆதாரமே நமக்கு காமிச்சிருப்போம். அந்த மாதிரி வந்து பேசிட்டு பல கோடி ரூபாய்க்கு நீங்கள் விலைக்கு வாங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் எம்எல்ஏ பதவியை தொடரலாம், நம்ம சபாநாயகர் தான் இருக்க போகிறாப்புல, நீங்கள் எந்த கவலையும் பட வேணான்னு சொல்லிட்டு விலை பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த 2 தொகுதி இப்போதைக்கு நம்மளுக்கு வந்திருக்கு. நிறையா நம்மளோட பழைய வீடியோக்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நேற்று போட்டது இன்றைக்கி காலையில் போட்டதுலாம் பயங்கரமாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொல்கிற விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும் இருக்கிற அந்தந்த பூத் ஏஜென்ட்களை இவங்க வந்து மிரட்டுறாங்க, அவங்களோட குடும்ப பின்னணி. ஏன்னா இப்போ ஒரு பூத் ஏஜென்ட்டாக வரவங்க டிவிகேக்காரங்க மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பழைய கட்சிகள்லேருந்து வந்திருக்கலாம், திமுகலேருந்து வந்திருக்கலாம், அதிமுகலேருந்து வந்திருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான ஆட்களை உள்ளே வைத்து இப்போ திமுக காரங்க தான் வந்து முழுக்க உள்ளே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதிமுக சார்பில் ஒரு 4 பேர் இருக்கலாம், திமுக சார்பில் ஒரு 4 பேர் இருக்கலாம், சுயேட்சை அப்படின்ற பேரில் இருக்கிற திமுக நபர்களே இன்னொரு 4 பேர் இருக்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக சார்பில் 2 பேர் தான் இருப்பாங்க. இதுதான் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மைனஸான விஷயம். அப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து தமிழக வெற்றி கழக பூத் ஏஜென்ட்களை என்ன பண்ணுவாங்க, அப்போ வெற்றியை வந்து தோல்வின்னு அறிவிச்சிருவாங்களா, அவங்களோட தோல்வியை வெற்றின்னு அறிவிச்சிருவாங்களா, இதுதான் நிறைய பேரோட ஒரு கேள்வியாக இருக்குது. இதுக்காகத்தான் ஆதவர்ஜுனா என்ன சொல்லியிருக்காரு, எங்களுக்கு இந்த தேர்தல் பயம், தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது நடக்கிற அந்த நேர்மறையாக நடக்கணும் அப்படின்றதுக்காக உள்ள வாக்கு எண்ணு மையத்தில் இருக்கிற அவ்வளோ விஷயங்களும் வெளியில் டிஸ்பிளேல தெரியணும், முழுக்க சிசிடிவி பாதுகாப்போட எங்களுக்கு எல்லாம் நடக்கணும், எங்களுக்கு உள்ளே இருக்கிற அங்கே பூத் ஏஜென்ட்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது, தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் நடக்க இருக்கிற கலவரத்தை தேர்தல் ஆணையம் தடுத்து நிறுத்தி ஆக வேண்டும். இந்த ஸ்டாலின் அவர்களுடைய அரசு மற்றும் பார்த்திங்கன்னா தீய சக்திகள் பல இணைஞ்சு இந்த மற்றும் பலர் கூட்டணிகளும் இணைஞ்சு பயங்கரமான கலவரத்தை ஏற்படுத்தி இந்த வெற்றியை தடுக்கிறதுக்கு பல வேலைகள் பார்க்க போகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி மேற்கு வங்கத்தில் ஒரு இடத்துல தேர்தலை ரத்து பண்ணிட்டாங்க. அப்போ தமிழகத்திலையும் அந்த மாதிரியான சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு இடத்துல இன்றைக்கி பயங்கரமாக வந்து கொதிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களுடைய அரசான டிஎம்கே அரசு அப்படின்றதுக்கு முடிவுரை எழுத போகிற நாளைக்கு காலையில் 8 மணி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்குள்ளே இவங்க ஏதாவது தீய சக்தி வேலைகள் பார்த்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னொன்று நல்லா கேட்டுக்கங்க, இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு முக்கியமான கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்காக திமுக மற்றும் அதிமுக பகையான கட்சி கூட இணைகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது கருத்து கணிப்பாளர்களோட ஒரு கருத்து கணிப்பாக இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் இதை துல்லியமாக கணிச்சிருப்பாப்புல. வேலூர் மீட்டிங்கில் எல்லாருமே பார்த்துருக்கலாம். நீ வந்து எஸ்ஓபியை போட்டு தடுத்துக்கிட்டே இரு, நீ வந்து என்னை மேலே கேஸை போட்டு தடுத்துக்கிட்டே இரு, என்ன நம்ம 2 பேர் வந்து அந்த விஜய் வரவிடாமல் தடுத்துருவோன்னு சொல்லிட்டு ஓவர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டயலாகே ஒன்று பேசியிருப்பாரு. அந்த டயலாக் ஒரிஜினல் ஆக போகிற விதமாக தான் இவங்க நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் நடக்க போகுது. அதை விட ரொம்ப பெரிய விஷயமா இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களுக்கு அடி வயிற்றுல புளிய கரைக்கிற விஷயமா இந்த இந்தியா டுடே ஆல்ரெடி ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் கொடுத்துச்சு பார்த்தீங்களா, 140 இடங்களை வந்து விஜய் அவர்கள் தக்க வைப்பார் அப்படின்றது. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 160 இடங்களுக்கு ப்ளஸ் ஆயிருக்கு. இந்தியா டுடே மறுபடியும் ஒரு முக்கியமான சர்வேவை இறக்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் மற்றும் இந்தியா டுடே இணைந்து நடத்திய இந்த ஒரு மாபெரும் கருத்து கணிப்பானது மற்ற கருத்து கணிப்புகளை விட துல்லியமாக கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டது. முழுக்க மக்களோட கலவை, அதாவது ஜென்சி வாக்காளர்கள், இளம் வாக்காளர்கள், 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, முதிய வாக்காளர்கள், குறிப்பிட்ட பெண்கள், இவங்க எல்லாத்தையும் எடுத்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறாரு. அதனால எதிர்க்கட்சிகளுக்கு பலமான சண்டை இருக்க போகுது. இதுவரைக்கும் எத்தனையோ பெட்டி வாங்கின நிறுவனங்கள் என்னதான் கருத்து கணிப்பு சொன்னாலும் நம்மளுடைய சேனல் சார்பில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மற்றும் நம்ம ஏரியாவில் இருக்கிற பொதுமக்களிடையே நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் குறைஞ்சது தமிழக வெற்றி கழகம் 167 சீட்டுகளுக்கும் மேற்பட்டதை தனிப்பான்மையோட பிரிக்கிறோம் அப்படின்றது முக்கியமான விஷயமா இருக்கு. இதை தாண்டி இன்னைக்கு கொடுத்துருக்கிற சர்வேயின் அடிப்படையில் நாளைக்கு காலையில் ரிசல்ட் வர்றதுக்குள்ள இவங்க ஏகப்பட்ட விஷயமா வந்து கலவரம் பண்ணுறது, நம்மளுடைய இளைஞர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது, இப்போ அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிற அந்த ஜென்சி கிட்ஸுகளையோ இளைஞர்களையோ வந்து தாக்குறதுக்கு அதிக காரணங்கள் இருக்கு. தயவு செய்து பெற்றோர்கள் அந்த 16, 17, 15 அந்த டீனேஜுக்கு மேற்பட்ட குழந்தைகளை வீட்டில் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க ஒவ்வொரு
இடத்துலையும் குழந்தைகளை காரணம் காட்டி சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ரொம்பவே பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து கொள்ளையடித்த காசை இதுக்கு மேலே கொள்ளையடிக்க முடியாது. ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி விடைபெற போகிறார் ஸ்டாலின் அவர்கள். இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சி அப்படின்றது மலரப்போகுது. திராவிடம் அப்படின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இதுக்கப்புறம் வரப்போகிறதே கிடையாது தமிழ்நாட்டில். நம்மளுடைய பிள்ளைங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு ஆட்சி அந்த டைமில் ஒன்று இருந்துச்சான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு வந்து ரொம்பவே முன்னேறி வந்துட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழக ஆட்சி மலர்ந்ததுக்கு அப்புறமா அடுத்த 30 வருஷம் 35 வருஷத்துக்கு மேலே விஜய் அவர்களை அசைச்சிக்க முடியாது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அதனால தமிழக வெற்றி கழக ஆட்சி மலரப்போகிற இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த திமுக அப்படின்ற ஒரு தீய சக்தி ரொம்பவே பயங்கரமான சித்து வேலைகள் இறங்கியிருக்கு. நம்ம கொண்டாட்டங்கள் அப்படின்றத ஒரு பக்கம் தள்ளி வச்சுக்குவோம். ஏன்னா நம்மளுடைய கொண்டாட்டம் அப்படின்றது அவங்களுக்கு பல வகையில் எரிச்சல் மூட்டும். அதனால் சதி திட்டம் திட்டுறதுக்கும் அந்த கூட்டமாக இணைகிற இடத்துல அதிகமான சதி வேலைகளை பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக போயிடும். அப்படின்றனால தான் விஜய் அவர்களுடைய அந்த வேளாங்கண்ணி பயணத்தையே வந்து ரத்து பண்ணியிருந்தார். அதனால் மக்களே, நம்மளுடைய குழந்தைகளையும் நம்ம வீட்டில் இருக்கிற இளைஞர்களையும் தயவு செய்து வாக்கு எண்ணும் நாள் அன்னைக்கு வெளியில் அனுப்பாதீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். முழுக்க முழுக்க டிஐஜி கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாடு வந்து இணைஞ்சிருக்கு. துணை ராணுவப்படை வந்திருக்கு, மத்திய ரிசர்வ் படை வந்திருக்கு. இந்த ஒரு தமிழ்நாடு அப்படின்றது நாளைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கலவர பூமியாக மாறாமல் இருக்கணும். அப்படின்னா தயவு செய்து மக்களை, பிள்ளைகளை வெளியே அனுப்பாதீங்க. இது நம்மளுடைய ஒரு கருத்தாக இருக்குது. உங்களோட கருத்தையும் மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எதனாலும் சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்கு கீழே இருக்க ஹைப் கொடுங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நிறைய பேருக்கு காட்டும் இந்த யூடியூப். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் வரேன்.